எங்க தலைவா இப்பவே காசு கொடுத்தா போயிடுவாங்க. கவர் கொடுக்காத. கொடுத்தாலும் போக மாட்டாங்க. ஏன்? உள்ளதான் காசு இல்லையே, வெறும் கவர் தான். உனக்கு இவனுங்க பரவாயில்ல தலைவா, 4 நாள் காசாவது வச்சிருப்பானுங்க. இவங்களை எப்படி முத்துப்பாண்டி சார், இந்த தர்ணாவை பத்தி ஊர் மக்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்றீங்களா? வாங்க கவுனி. ஓகே. தலைவர் பேசும்போது பேக்ரவுண்ட்ல நீ ஐயா சாமி சொல்ற, இவங்களாம் ஒழிக சொல்லணும். எங்க சொல்லு. ஐயா சாமி. நீ மூடு. நானே ஐயா சாமி சொல்றேன், நீங்க ஒழிக மட்டும் சொல்லுங்க. ஐயா சாமி ஒழிக. ஐயா சாமி ஒழிக. ஊழலையும் அக்கிரமத்தையும் அராஜகத்தையும் தான் நாங்க எல்லாரும் கூடியிருக்கோம். இவங்கள பார்த்தா இப்போதைக்கு கலையற மாதிரி தெரியல. எதுக்கும் வைஸ் சேர்மனுக்கு ஒரு போனை போடுவோம். கிண்ணி பழமே காக்கா குருவி கூட இருக்கும்போதெல்லாம் ஃப்ரீயா விட்டுருவானுங்க. இந்த மாதிரி கிளி கூட இருக்கும்போது தான் போனை போட்டு கொல்லுவானுங்க. போடா. வைஸ் சேர்மன் போனை கட் பண்றாரு. சார் பேசாம மினிஸ்டர் பிஆக்கு ஃபோன் பண்ணுங்க சார். ஐயா, கோவிலூர் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன். உங்களுக்கு எதிராக ஏடிபிடி முத்துப்பாண்டி தர்ணா பண்றாரு. சேர்மனும் போனை எடுக்கல. என்ன பாட்டி, உடம்பு சரியில்லையா? கையெல்லாம் நடுங்குது. 5-6 தடவை ஒரே தெருவுக்கு வந்தா ஆர்த்தி எடுத்து எனர்ஜி எல்லாம் போச்சு. ஆயா கூட இன்சல்ட் பண்ணுது. யோ, சின்ன ஊரியா, இருக்கிறதே 5-6 தெருவுதான். ரொம்ப கேவலமா இருக்கு. சீக்கிரம் வாங்க ஐயா. அண்ணே, இன்னி நீங்க போனே பண்ண வேணாம், நேரா தேரடி போயிடுங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல அங்க ஆஜராயிடுவோம். எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்துருச்சு. எல்லாரும் வண்டியில ஏறுங்க. இப்ப என்னப்பா பண்ண போற? அரெஸ்ட்னு தெரிஞ்சு அசிங்கமாயிடும். அண்ணா, ஹோட்டல்ல பார்சல் கட்டுற பேப்பர் தீர்ந்து போச்சா? வண்டியில இருங்க, போய் சாப்பிட்டு வந்துடலாம். போங்க. என்ன பெருசா சமாளிச்சுட்டு தான் இருப்பா. இறங்கும் போது ஹோட்டல் வரல, நம்ம சட்டையை பிடிச்சிருவானுங்க. இறங்கும் போது இவங்களை போலீஸ் பிடிச்சிடும். அப்புறம் இவனுக்கு எங்க நம்மள பிடிக்கிறது? போங்க சார். வண்டி எங்க விடுறது? முதல்ல வாட்டர் வாஷ்க்கு விடு. சரி, நேரமாச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். வீட்டுக்கு போறேன்றியா இல்ல என்னை விட்டுட்டு போறேன்றியா? ஐயோ, இப்படி நீங்க சொல்லும் போது ஆசைப்பட அஜித் மாதிரியே இருக்கீங்க. உலகத்திலே என்ன பார்த்து அஜித்னு சொன்ன முத ஆள் நீதான். உன்னை மறக்கவே மாட்டேன். வா போலாம். நகராட்சி மண்டபத்தில் என்ன கூட்டம்? நகராட்சி முன்னால தர்ணா பண்ணதுனால அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். நம்ம ஸ்டேஷன்ல இடம் பத்தாதனால சத்திரத்துக்கு கூட்டி வந்திருக்கோம். நானும் மண்டபத்தில் தான் இருக்கேன். அவங்க போகாம நான் வெளியே வர முடியாதியா? எல்லாரும் மொத்தமா கிளியர் பண்ணுங்க. டேய், சிலைக்கு ஏன்டா சொல்லி விட்டுட்டு என்னடா இது? இருக்க? ஹோட்டலுக்கு கூட்டு போகாம இங்க வந்து டென்ஷன் ஆவான்னு பார்த்தா அப்படி ஜாலியா சுத்துறானுங்க. பின்ன இவனுங்கெல்லாம் என்னைக்கு மண்டபத்துக்கு உள்ள வந்திருக்கானுங்க? அப்படியே பின்பக்கமா போய் இலைய வாட்டி போயிடுவானுங்க. ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்திருக்காங்க இல்லையா, அதான் ஒரு மாதிரி மிரட்சியில் இருக்கானுங்க. சாரிப்பா, உங்களை தெரியாம அரெஸ்ட் பண்ணிட்டேன். நீங்க கிளம்பலாம். மற்ற கட்சியெல்லாம் வந்தா எப்படி கவனிக்கிறீங்க? எங்களுக்கும் பிரியாணி தலைக்கு 100 ரூபா கொடுத்தாதான் போவோம். அப்புறம் அந்த 100 ரூபாயெல்லாம் ஒரே நோட்டா கொடுத்துறாதீங்க. சில்லற மாத்தி 1 ரூபா காயினா கொடுங்க. அப்பதான் நம்ம தொண்டர்கள்லாம் குதூகலமா இருப்பாங்க. என்ன போலீஸ்னா பயந்துருவோமா? நம்ம கட்சி கொடியை போத்துனா இவனும் பிச்சைக்கார மாதிரி தான் இருப்பான். கேட்டீங்களாயா? சில்லறை மாத்தவே 1 வார காலம் ஆகும் போல. இதுல என்ன வேற கலாய்க்கிறாங்க ஐயா. அது வழி இருக்குதா எஸ்கேப்புக்கு? புடவை அவுத்து கொடுமா. யோ பிரஸ், தேரடிக்கு வந்து 1 மணி நேரம் ஆச்சியா? எல்லாரும் நிக்கிற இடத்துலயே நடந்துகிட்டு இருக்காங்க. இது என்னமோ நூதன போராட்டம் நினைச்சு ஊரே சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னுமாயா நீங்க கவரை வாங்கல? அட கவரை விடுங்கண்ணே, வண்டி சாவியை வாங்கி வச்சுட்டு தர மாட்டேங்கிறான். காலையில இருந்து கொலை பட்டினியா கூடவே உட்கார்ந்துருக்கோம். வராத பிரஸுக்கு தான் வாக்கிங் போயிட்டு இருக்காங்களா? இனிமேல் வாங்கடான்னு வீட்டுக்கு கூப்பிட்டா கூட நடந்து வர மாட்டாங்க போல இருக்கு. மானம் போகுது. அநியாயத்துக்கு விசுவாசமா இருக்காங்களே.